சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் தன்னை யாரெல்லாம் வந்து பற்றுகின்றனர் என்று கூறுகிறார். 4 வகைப்பட்டவர் என்னிடத்தில் வருகின்றனர். ஐஸ்வர்யத்தை விரும்புபவன், அவர்களிலே 2 வகை. புது ஐஸ்வர்யத்தை வேண்டுபவன், இழந்த சொத்தை மீட்டு கொடுக்க கேட்பவன். இதுக்கப்புறம் 3வது கைவல்யார்த்தி, தானே தன் ஆத்மாவை அனுபவிக்க வேணும் என்று விருப்பப்படுறவர். 4வது கண்ணனோட சேரணும், அவரை அனுபவிக்கணும், அவர் திருவடிகளுக்கு தொண்டு புரியணும், நித்தியமாய் வைகுந்தத்தில் ஆனந்தமாய் வாழ வேண்டும். இதைத்தான் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹா சுகிருதினோர்ஜுன. இப்படி 4 வகைப்பட்டவர்களே எங்கிட்ட வருகிறார்கள். கண்ணன் மேலும் இந்த 4 பேரையுமே கொண்டாடுறார். உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம். 4 பேருமே உதாரர்கள் அர்ஜுனா. உதாரர்கள்னா கொடைவள்ளல்கள்னு அர்த்தம். ஏன் இப்படி கண்ணன் சொல்றார்? இவர்களா கொடைவள்ளல்? கொடுக்கும் கண்ணன் தானே வள்ளல், கையேந்தும் நாமா வள்ளல். ஆனால் என்ன அபிப்பிராயத்தில் கண்ணன் அப்படி சொல்கிறார் தெரியுமா? அர்ஜுனா, இவன் வந்து எனக்கு ஒன்று வேணும்னு கையேந்தலேன்னு வச்சுக்கோ, நான் எப்படி கொடுப்பேன்? அவன் கையேந்தவே தானே நான் கொடுத்தேன், நான் கொடுக்கவே தானே எனக்கு வள்ளல்ங்கிற பட்டம் கிடச்சிது. அப்போ எனக்கு வள்ளல்ங்கிற பட்டத்தை யார் பெற்று கொடுத்தனர்? கையேந்திர இவன் தானே. அதனாலே அவன் வள்ளல், எனக்கு வள்ளல்ங்கிற பட்டத்தை பெற்று கொடுத்த வள்ளல். இப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறார் அவர். கைவல்யார்த்தியும் வள்ளல், பகவல்லாபார்த்தியும் வள்ளல். ஏனெனில் அவர்கள் எல்லாரும் என்னை கொடுப்பவனா வச்சிருக்கா இல்லையா? உதாரா சர்வ ஏவைத்தே ஞானீது ஆத்மைவ மேமதம். இருந்தாலும் இவர்கள் 4வருக்குள் சிறந்தவரார்? தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்திஹி விசிஷ்யதே. இவர்கள் 4வருக்குள் கடைசியாக சொன்னனே, பகவானே அடையணுங்கிற விருப்பம் இருக்கிறவர், அனன்ய பிரயோஜனர், அவர் தான் மிகச்சிறந்தவர், அவர் என் உள்ளத்துக்கு மிக நெருக்கமானவர் என்றெல்லாம் கண்ணன் பகவத்கீதையில் சொல்லின்னு வந்திருக்கார். அதன் படிக்குத்தான் இப்போ பெரியாழ்வார் 4 வகைப்பட்டவர்களையும் கூப்பிடுறார். ஆனால் பாட்டு 3 பாட்டு தான். 3ஆம் பாட்டு, 4ஆம் பாட்டு, 5ஆம் பாட்டு. அதில் 3ஆம் பாட்டு பகவானே வேணுங்கிறவரை கூப்பிட்டார், வந்துட்டார்கள். வந்துட்டார்கள்ங்கிறத இப்போ 6ஆம் பாட்டில் சொல்ல போகிறார். 3, 4, 5 மூவகைப்பட்டவர்களை கூப்பிட்டது. 6, 7, 8 கூப்பிட்டவர்கள்லாம் வந்துட்டார்கள்னு ஒன்றா சொன்னது. 9, 10, 11 வந்தவர்களோட கூடி பகவானுக்கு பல்லாண்டு பாடியது. இப்படித்தான் திருப்பல்லாண்டை அமைத்திருக்கிறார் பெரியாழ்வார். இப்போ நாம் பார்க்க வேண்டியது 6ஆம் பாட்டு. 6ஆம் பாட்டுனாலே எதோட தொடர்பு கொண்டது? 3ஆம் பாட்டில் யாரை கூப்பிட்டாரோ அவர் வந்துட்டார்னு 6ஆம் பாட்டில் சொல்லுவார். 6ஆம் பாட்டில் யார் வந்துட்டாரோ அவரோட சேர்ந்து பாடினேன்னு 9ஆம் பாட்டில் சொல்லுவார். அப்படியே 3 வச்சுங்க. 4ஆம் பாட்டில் யாரை கூப்பிட்டாரோ அவர் வந்துட்டார்னு 7ஆம் பாட்டில் சொல்லுவார். 7ஆம் பாட்டில் வந்தவரோட சேர்ந்து பாடினே 10ஆம் பாட்டில் சொல்லுவார். இது ஒரு அரித்மெட்டிக் ப்ராப்ளமான இருக்கு பாருங்க. 3, 6, 9, 4, 7, 10, 5, 8, 11. 5ஆம் பாட்டில் யாரை கூப்பிட்டாரோ அவர் வந்துட்டார்னு 8ஆம் பாட்டில் சொல்லுவார். வந்தவரோட சேர்ந்து நானும் பாடுறேன் 11ஆம் பாட்டில் சொல்லிப்பார். அப்போ இப்போ நாம் பார்க்க வேண்டியது திருப்பல்லாண்டு 6வது பாசுரம். இந்த பாடலில் யார் வந்துட்டார்னு சொல்கிறார்? அனன்ய பிரயோஜனர் வந்து சேர்ந்தனர். பகவானை தவிர மற்றொரு பயனே வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவர்கள் வந்து சேர்ந்தார்கள். இதுதான் 6ஆம் பாசுரத்துக்கு அர்த்தம். கண்ணன் கீதையில் சொன்னது அதுதான். எல்லாரும் உதாரர்கள் அர்ஜுனா. ஆனாலும் நான் அதுக்குன்னு ஒரு வகை வச்சுருக்கேன். இப்படி இருக்கலாம் இல்லையா?
பகவானை வேணும்னு ஆசைப்படுறவன் அவர்கிட்ட போய் வேண்டணும். ஆத்மானுபவத்தை ஆசைப்படுறவன் ஆத்மாட்ட வேண்டணும். சொத்து பத்து ஐஸ்வர்ய அனுபவத்தை ஆசைப்படுறவன் ஐஸ்வர்யத்தை வேண்டணும் என்று பெருமாள் வைக்கல. எதை யார் வேண்டினாலும் அதை கொடுக்கறதுக்கு எங்கிட்ட தான் வந்து கேட்கணும். அப்போ நம்ம பகவான் வேணும்னாலும் அவர்கிட்ட தான் போய் வேண்டணும். ஆத்மாவை தானே தான் அனுபவிச்சுக்கணுன்னாலும் பகவான்கிட்ட தான் போய் கேட்கணும். உலக இன்பம் வேணும் ஐஸ்வர்யம் வேணும்னாலும் அவரிடத்துல தான் போய் கேட்கணும். இது ஏன் சுவாமி தன்னை கேட்டவன தங்கிட்ட வர சொல்லட்டும், இதுக்கு அங்கே எங்கே போய் சொல்கிறார் அவர்? இப்போ ஒரு சாமான் நம்ம வாங்கணும்னு வச்சுங்களேன், ஒரு காய்கறி வேணும், காய்கறி கடைக்கு போகணும். அது பாத்திரம் வாங்கணும், பாத்திர கடைக்கு போகணும். செருப்பு வாங்கணும், செருப்பு கடைக்கு போகணும். அப்படின்னா அது வேணும்னா அந்தந்த கடைக்கு தானே போகணும். அதே போல் பெருமான் வேணும்னா ஒரு கடை, கைவல்யம் வேணும்னா ஒரு கடை, ஐஸ்வர்யம் வேணும்னா ஒரு கடை, பிரித்து விட்டுருக்கலாமே. இவர் எதுக்கு இப்போ எல்லாத்தையும் ஒரே கடைக்கு கொண்டு வந்துட்டுருக்கார்? ஏன் எல்லாத்தையும் தங்கிட்டே கொண்டுறார்? ஒரு சுவாமி ரொம்ப வேடிக்கையாக சொன்னார். எந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு என்ன கேட்காதீங்க. முன்னாடிலாம் தனித்தனியாக கடை இருந்ததா? செருப்பு கடை தனி, பாத்திர கடை தனி, துணி கடை தனி, எல்லா கடையும் தனி. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய அங்காடிகள் கட்டுட்டாலும் இல்லையோ, எல்லா கடையும் ஒன்று இடத்துக்குள்ளே இருக்குது. 1.5 லட்சம் சதுர அடி, 5 லட்சம் சதுர அடிங்கிறா. ஒவ்வொரு மாடி மாடியாக கடை, எதை போனாலும் வாங்கிடலாம். ஆனால் அதில் வேடிக்கை, நாம் ஒன்று வாங்கணும்னு போயிருந்தா அநேகமாக அதை தவிர இன்னும் 4 பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம். 100 ரூபா பொருள் வாங்க போயிருப்போம். வரச்சே பார்த்தா நம்ம பையில் இருந்தது 1000 ரூபா இருக்காது. எத்தையோ வாங்கிட்டு வந்திருப்போம். அது என்ன சமயம் ஒரு கடை இருக்க வேண்டிய இடத்துல 100 கடை வச்சுருக்கான். எல்லாம் ஒரே இடத்துல வந்துடுச்சு பாருங்க. இதே மாதிரி எதை வேண்டுபவனும் திருமால் இடத்துல வரணுமோ இல்லையோ, அதே மாதிரி இப்போ எதை வேணும்னாலும் திருமால்கிட்ட போகிறோம். சகல பலப்பிரதோகி விஷ்ணு. அதே இப்போ எல்லா கடையும் ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸுக்குள்ளே இருந்தால் என்ன பேர் வச்சுருக்கா? மால்னு பேர் வச்சுட்டாலும் இல்லையோ. இவர் திருமால், அது மால் போல் இருக்குது. அப்போ இவர்கிட்ட இருந்து தான் அந்த பேரே வந்திருக்குமோ என்னமோ. எதை போனாலும் இப்போ அந்த மால் கடையிலையும் வாங்கிக்கலாம், எதை கேட்டாலும் திருமாலிடத்தும் பெற்றுக்கொள்ளலாம். அவர் எதுக்கு அப்படி வச்சுருக்காருனால், கேட்டவன் கேட்டதெல்லாம் கொடுக்கறது எதுக்கு தெரியுமோ? இதை வாங்கிறதுக்காகவான எங்கிட்ட வா, வரச்சே என் திருமேனி அழக சேவி, என் பெருமகளையெல்லாம் புரிஞ்சுக்கோ, அப்போ உங்ககிட்ட பொறி தட்டாது. இப்பேற்பட்டவர்கிட்ட போய் நம்ம கண்ட பயனை கேட்க போகிறோமே, அவரையே கேட்டுடலாம் போட்டிருக்கே. இதே பெருமானை தவிர வேறு அங்கங்கே போய் எதையானு வாங்கிக்கலான்னு வச்சுருந்தா நிம்மதியாக அங்கே போய் வாங்கிட்டு அப்படியே போடுவோம். இவரை பற்றி ஞாபகமே வராது இல்லையோ. என்ன அழகான ஒரு திட்டம் பாருங்க. எது வேணுன்றவனும் எங்கிட்ட வாங்கோ, அப்படின்னா என்னை பார்த்து தான் ஆகணும். என்னை தரிசிக்கச்சே உன் மனசில் ஒரு மாறுதல் ஏற்படும் இல்லையோ. அப்போ இனிமேல் மற்றதெல்லாம் வேண்டாம், கடவுளையே பிரார்த்திப்போம் அப்படின்னு கண்ணனே வேணும்னு வருவோம் இல்லையா. அதுக்கு தான் எல்லாரையும் தங்கிட்ட வர சொல்லிட்டு இருக்கார். எவ்வளவு நல்லெண்ணம் பெருமானுக்கு. இதை புரிஞ்சின்ற பெரியாழ்வார் என்ன பண்ணார்? உலகத்தில் யாருமே தள்ளுபடி இல்லை, இவரும் வேணும், இவரும் வேணும், இவரும் வேணும். இந்த பார்வை ரொம்ப முக்கியம். இவன் படிக்காதவன், ஏழை, துணிமொழி கூட ஒழுங்கா இல்லை, ஒன்றும் நாகரிகமே தெரியாது என்றெல்லாம் நம்ம ஒத்தரையுமே ஒதுக்கக்கூடாது. அவர் யாராக இருந்திருந்தாலும் சரி, பகவானுக்கு பிடித்தமான குழந்தை. அதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன்னா பார்க்கச்சே அப்படி கீழே பார்க்குறோம் பாருங்க, ரொம்ப தப்பான பார்வை அது. அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா நானும் அப்படித்தானே நேற்று வரைக்கும் இருந்தேன். இப்போ யாரையும் பகவானுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கணும். என்ன ஒன்று, அவர் தீயவராக இருந்தார்னால் விலகிவனாக இருக்கலாமே தவிர அதுக்கு மேலே ஒத்தர் இடத்துலையும் குற்றமும் நினைக்கக்கூடாது, அடிக்க போகவும் கூடாது, ஏசவும் கூடாது, ஒதுங்கி இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பெருமானுடைய உள்ளத்துக்கு தகுந்த நாம் நடக்கிறோம்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரியாழ்வார் போய், எப்பேற்பட்ட பக்தர், அவர் போய் ஒரு ஐஸ்வர்யார்த்தியை வான்னு கூப்பிடுவரா? ஒரு ஆத்மா வேணும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனை கூப்பிடுவரா? கடவுள் தான் சொல்கிறவனை தவிர இன்னொருத்தரோட சேரவே மாட்டாரே. ஆனால் அவரே இவர்களையெல்லாம் கூப்பிட்டுன்னு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு, அப்போ நாம் எல்லாரையும் கூப்பிட்டு தான் ஆகணும். என்ன கூப்பிடுகிறார்? இப்போ நாம் பார்க்க வேண்டியது 6வது பாசுரம். இந்த பாடலில் அனன்ய பிரயோஜனர் வந்து சேர்ந்தார்கள். பகவானை தவிர இன்னொன்று வேண்டான்னு இருக்கிறவன், அவர்கள்லாம் தன்னோட சேர்ந்துட்டான்னு சொல்லிக்கிறார். 6ஆம் பாட்டு. எந்த தந்த தந்தை தந்ததம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழிவழி ஆட்செய்கின்றோம் திருவோணத் திருவிழவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே. நரசிம்ம பெருமானை பற்றி இந்த பாட்டில் சொல்கிறார். ஒரு 7 தலைமுறை சொல்கிறார் பாருங்க. எந்த தந்த தந்ததம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வர்றவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு வரா? இப்போ நாங்கள்லாம் 7 ஜென்மமாக பெருமானை தவிர இன்னொன்று வேண்டினதே இல்லை. என்ன பெருமை! 7 ஜென்மமாக நாங்கள்லாம் வக்கீல் சொல்லிப்பா, நாங்கள் 4 தலைமுறையாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்லிப்பா,
5ஆம் தலைமுறையாக நாங்கள் டாக்டர் சொல்லிப்பா. அதுக்கு அவள் பெருமைப்படுறாளோ இல்லையோ. அதே போல் இப்போ பெரியாழ்வார் இவர் 6 வந்து சேர்றாளோ அவள் சொல்லிக்கிறாளாம். இப்போ 7 தலைமுறையாக பகவானுக்கு தொண்டு புரிஞ்சே வாழ்ந்திருக்கும். அதுதான் எங்களுக்கு பெருமை. இப்போ எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன், இதில் 7 வைக்கணும். இப்போ எந்தை எந்தைங்கிற இடத்துல நான் ஒன்றாச்சு, தந்தை ஒன்றாச்சு. எந்தை தானும் தன் தந்தையும், அப்போ 2 தலைமுறை. தந்தை 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 3 தலைமுறை, அப்படின்னா 2 3 5 ஆச்சு. தம் மூத்தப்பன், அதில் அப்பன்னு சொன்னால் அப்பா, மூத்தப்பன்னு சொன்னால் பாட்டனார் தாத்தா, அப்போ அங்கே 2 ஆச்சு. அப்போ 2 3 5 2 7. எந்த தந்த தந்த தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி. இது 1 தலைமுறை 2 தலைமுறை இல்லை, 7 தலைமுறையா. இன்னொன்னு சொல்லுவா, தன்னோட சேர்ந்த 7, தனக்கு முன்னாடி இருக்கிற 7, தனக்கு பின்னாடி இருக்கிற 7, 7 3 21 தலைமுறைன்னு சொல்லது உண்டு. சப்த சப்தச்ச சப்தச்ச 7 3 21 தலைமுறை. நம்ம பித்திருக்கள்லாம் பித்ருலோகத்தில் இருக்கா பாருங்க. பகவானே வேணும், அவர் தான் பலம் அப்படின்னு நினைக்கிற ஒரு குழந்தை தங்க குலத்தில் பிறந்துட்டா ஆகாசத்தில் பித்ருலோகத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப கொண்டாடுவாளாம். அவள்லாம் நாட்டியம் ஆடுவாளாம். நம்ம எல்லாருக்குமே முக்தி பெற்று கொடுத்துட்டான், நம்ம கர்மங்களை தொலைச்சிட்டான். அப்போ ஒரு குழந்தை பிரம்மஜானியாக பிறந்துட்டார், பகவான் தான் வேணுங்கிற நிலைப்பாடை எடுத்துட்டார். அவரால் அவர் தொடர்பால் கேசவன் தமர் கீழ் மேல் யமர் 7 பிறப்பும் 7 தலைமுறைக்கு நமக்கு நன்மை நடந்துடும்னால், அப்போ 7 தலைமுறையாகவே இவர் பெருமை பத்திருந்தார்னா எவ்வளவு சொல்லுங்க. அப்போ 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம். இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, 7 படிகால் தொடங்கி வழி வழி ஆட்செய்கின்றோம். வழி ஆட்செய்கின்றோம்னால் வேத புத்தகம் காட்டிய வழியில் தொண்டு புரிகிறோம். வழி வழி ஆட்செய்கின்றோம்னால் வேதத்தை உணர்ந்திருக்கிற மகான்கள் அவர்கள் எப்படி தொண்டு புரிஞ்சிருப்பாளோ அவர்களை பார்த்து நாமும் கைங்கரியம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அப்போ நமக்கு 2 பேர் முன்னோடி. ஒன்று பிரமாணம் புஸ்தகம், வேத புஸ்தகம் சொன்னபடிக்கு நாம் நடக்கணும். இன்னொன்று வேதம் கற்றறிந்திருக்கிற ரிஷிகள் ஆச்சாரியர்கள், அவர்கள் தான் சிஷ்டாச்சாரம்னுவா. அவர்கள் பண்ணியிருக்கிற ஆச்சாரமெல்லாம் சான்றோர்களின் ஆச்சாரம், அதை பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். சொல்கிறச்சேவே சாந்தி சாந்தி சாந்திங்கிறது வேதம், அதன்படிக்கும் பல்லாண்டு பாட வேண்டும். அதே ரிஷிகளெல்லாம் மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகிருஹன்னு திருடவிரதாக ராமா உனக்கு மங்களம் உண்டாகுகன்னு பாடினா வேதமும் மங்களம் பாடுறது, ரிஷிகளும் மங்களம் பாடுறா. அதைத்தான் வழி வழி ஆட்செய்கின்றோம். வேதம் சொன்னபடிக்கும் பல்லாண்டு பாட வந்தேன், அதே மாதிரி ஆச்சாரியர்கள் சொன்ன வழிக்கும் பல்லாண்டு பாட வந்தேன். வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம். யாருக்கு பாட போறீர்? திருவோண திருவிழவில் அந்தியம்போதில் அரியுருவாகி. சுவாதி நட்சத்திரத்தில் தான் நரசிம்மர் பிறந்தார், மாலை பொழுதில். ஆனால் இங்கே திருவோணத்தை பற்றி சொல்லிருக்கார் ஆழ்வார். ஏன் சுவாத்தின்னு சொல்லக்கூடாதோ? திருவோண திருவிழவில், திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு மாலை பொழுதில் அந்தியம் போதில் அரி உருவாகி. அரின்னு சொன்னாலே சிங்க உருவம், உடலெல்லாம் மனித உருவம், தலை மட்டும் சிங்க உருவம். ஹிரண்யகசிபுவை அழித்து பிரஹ்லாதனுக்கு அருள் புரிவதற்காக தூணுக்கு நடுவிலே தோன்றியவர். சாயங்காலத்தில் தோன்றினார், அந்தியம் போதில் அரி உருவானார். பின் ஏன் சுவாமி இவர் திருவோண திருவிழவில்ங்கிறார்? சொல்கிறச்சே சுவாதி திருவிழவில்னு சொல்லக்கூடாது சொன்னால் சொல்லுவேன். ஆனால் பிறந்த அன்னைக்கு பெரிய காரியம் பண்ண பெருமாள் அவர் தானா. எங்கேயானு பார்த்துருக்கீங்களா? கண்ணன் பிறந்தார், அப்படியே 10 வயசு வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தார். ராமன் பிறந்தார், ஒன்றுமே அப்போ பண்ணலை. 25 வயசுக்கு தான் காட்டுக்கு போனார், 39 வயசுக்கு தான் சண்டை போட்டார். பிறந்து ரொம்ப நாள் கழித்து நிறையா வேலை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ தான் தூணுக்கு நடுவுலேருந்து நரசிம்ம பெருமான் தோன்றுகிறார். உடனே கிரண்யகசிபோட சண்டை. பிறந்த குழந்தைய போய் சண்டை போட சொன்னால் அதுக்கு எங்கேயானு தாங்குமோ? யாரான அதை கண்டுபிடிச்சிட்டாள்னா என்ன பண்ணுறது? அதனால் மறைச்சு பேசுகிறாராம். திருவோண திருவிழவில், சுவாத்தின்னு சொல்ல மாட்டேன், கண்டுபிடிச்சிடுவா, கண்ணச்சில் போட்டுடும், அதனால திருவோணம்னு சொல்கிறார். இல்லை, திருவோணம் விஷ்ணு நட்சத்திரம். சிரவணம்னா பொதுவாக விஷ்ணுவனுடைய நட்சத்திரம். திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் மாலை பொழுதில் அரி உருவாகி அரிபொங்கு காட்டுமழகு நாரசிம்மபபுகு ஸ்ரீமான்னு சாஸ்திரநாமம். நரசிம்ம திருமேனியோட பிறந்திருக்கார். என்ன அழகு! அரி உருவாகி அரி அழித்தவனை பந்தனதீர பல்லாண்டு. ஆக மாலையிலே அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை விரோதியை அழித்தவனை பந்தனை தீர. அவனுடைய அணுக்கம், பிறந்த குழந்தை இவ்வளவு பெரிய ஹிரண்யகசிபுவை கொல்லணும்னா எவ்வளவு தளர்ச்சி ஏற்பட்டிருக்கும், ஆயாசம் ஏற்பட்டிருக்கும். அது தீர, பந்தனை தீர பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று நன்று சேர்ந்து பாடுவோம். வாங்கோ, பாடுதுமே பாடுதுமே
பெரியாழ்வார் பாடுறாப்புல நாங்களும் பாட வேண்டும் என்று அனன்ய பிரயோஜனர்களும் வந்து சேர்ந்தனர். அவரை கூப்பிட்டார் 3ஆம் பாடலில், வந்து சேர்ந்து விட்டனர் என்ன 6ஆம் பாடலில் கூடுகிறார். நாமும் பாடுவோம்.